நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நம்முடைய அனுபவ நிகழ்ச்சியின் மூலமாக கடல்வாணியிலிருந்து நம்முடைய விருத்தாம்பாள் பாட்டி அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதோ உங்களுக்காக. வணக்கம்மா, என் பேர் விருத்தாம்பாள், வயசு 66ஆகுது. நாங்கள் இங்கே முதியோர் இல்லத்தில் இருந்து பேசிக்கிறோம். இப்போது ரவை உருண்டை அதை பற்றி பேசுகிறோம். பச்சரிசியில் மாவில் உருண்டை நல்லா இருக்காது. அதனால் நாங்களே இந்த வயசுக்கு எங்களுக்கு அனுபவம் உண்டு. அந்த உருண்டையே நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் செய்முறையே. முதல்ல ரவை தேவைப்பட்ட ரவை வச்சுருக்குறோம்னாக்கா 1 கிலோ ரவைக்கு 2 தடவையாவது ரவை பொன் வறுவலாக நெய் ஊற்றி வறுத்துக்கணும். வறுத்து ஒரு தட்டில் ஆறட்டுன்னு கொட்டிக்கணுமா. அதை கொட்டின பிற்பாடு உப்பு தண்ணி நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சிடணும். ரவையை வறுத்த ரவையை பிசையணும். பிசைஞ்ச பிற்பாடு ஆவி இட்லி குண்டானை வச்சு கீழ்த்தட்டு வச்சு அதில் துணியை போட்டு ஆவி காட்டணும். ஆவி காட்டி அதையும் ஆற வச்சுக்கணும் பெரிய தட்டில் போட்டு. ஆறின பிற்பாடு சர்க்கரை பாவு, வெள்ளைப்பாவு போடக்கூடாது, சர்க்கரை பாவு வச்சு அதை தனியாக கொதிக்க வச்சு வச்சுக்கணும். தேங்காயும் நெய் விட்டு வறுக்கணும். அதை வறுத்து வச்சுக்கின்னு உப்பு போடணும். ஏலக்காய் தூள் போட்டு அந்த பாகும் கூட இது எல்லாத்தையும் போடணும். போட்டு கொஞ்சம் உப்பு போடணும், ஏலக்காய் தூள் போடணும், பாவை காய்ச்சி இறக்கி வைக்கணும். அதை ஆறட்டுன்னு ரவை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறோமே உப்பு தண்ணி தெளித்து ஆவி காட்டி அதில் இதை ஊற்றணும். ஊற்றி நல்லா பிசைஞ்சு உண்டை கொழுக்கிட்ட நம்ம எது வேணுமோ உருண்டையாகவும் பண்ணலாம். மறுபடியும் திருப்பியும் அதை இன்னொரு முறை லேசான ஆவி காட்டணும். ரொம்ப ஆவி காட்டக்கூடாது. ஏன்னா 2 தடவை நம்ம வேக வச்சுருக்குறோம் இல்லையா. அந்த ரவையை முதல்ல வறுத்தாச்சு, 2வது ஆவி காட்டியிருக்கிறோம் பாவு சேர்த்து. அதனால் 3வது தரம் இதை லேசான ஆவி காட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கம்மா. நாங்கள் செய்து தான் பழக்கம். நாங்கள் இந்த பச்சரிசி மாவில் செய்யவே மாட்டோம். எங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. அது எப்படின்னா அந்த வெல்லத்தை போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னா பசங்க வாணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ரவை நீங்கள் உருண்டை பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும். 300 நாளைக்கு செய்து சாப்பிட்லாமான்னு இருக்குமா. அதான் பக்குவம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நாங்கள் மூக்கடலை காரக்குழம்புக்கு சொல்கிறோம்மா, தெரிஞ்சுங்க. முதல்ல காரக்குழம்புக்கு மூக்கடலை அவிச்சு வச்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி நம்ம 1/2 கிலோ 1 கிலோவோ நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அவிச்சு இறக்கி வச்சுக்கணும். அந்த தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில் புளி போட்டு அதில் ஊற வச்சிடணும். இருத்துட்டு தனியாக கடலையை வைக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, தேங்காய் திருவல் இந்த 4ஐயும் பொன் வறுவலாக தனித்தனியாக வறுக்கணும்.
எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. அதை 4ஐயும் வறுத்து வச்சுக்கின்னு இது எல்லாத்தையும் அரைக்கணும். மிக்சியில் நல்லா வெண்ணெய் போல் மை மாதிரி அரைச்சி வச்சுக்கின்னு இந்த புளி தண்ணி வச்சுருக்கிறோம் கடலை தண்ணியில், அந்த தண்ணியை வந்து நல்லா குழம்பு கூட்டணும். குழம்பு கூட்டி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கின்னு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளியும் கொஞ்சம் 2 தக்காளி வந்து குழம்புல கரைக்கணும். ஒரு 4-5 தக்காளியை வந்து கார குழம்புக்கு இதெல்லாம் போடுறோமே, சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கார குழம்புக்கு வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் கொத்தாக போடணும். 4 பொளந்து கத்திரிக்காயை போட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கிறோமே மை போல், அந்த மசாலாவை எடுத்து அதில் போடணும். நல்லா தளன்னு வெந்து வரும்போது இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கிறோமே அந்த குழம்பை எடுத்து ஊற்றணும். அதில் ஊற்றி அது நல்லா கொதிக்கிட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த கடலையை போடணும். பாதி கொதித்த உடனே ஃபஸ்ட்டே கடலையை கொட்டக்கூடாது. அதை கொட்டி நல்லா கல்யாணக்கார குழம்பு அது வந்து லேசாக நல்லா கொதிக்கட்டும்னு வடகம் போட்டு அப்புறம் தாளிக்கணும். ஃபஸ்ட்டே தாளிக்கக்கூடாது. இது மாதிரிலாம் வச்சுட்டு கொதித்த உடனே வடகம் போட்டு தாளிச்சிட்டு அதையும் நல்லா சிறு தீயில் குழம்பு நல்லா தைலம் மாதிரி வரும். திக்காக வரும்போது வெறும் கருவேப்பிலை அலசி தனியாக வச்சுருந்தோம்னா அதை போட்டு குழம்பு இறக்கி வைக்க வேண்டியதான். அது வந்து கடலை கார குழம்பு அப்படின்னு நாங்கள் வைப்போமா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.